ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட் ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் 2 ரோலில் பேசிக் நாட்டில் மார்க்கெட் பேஸ்கெட் ஒன்று பெரிய பாக்ஸ் டிசைனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பாக்ஸ் டிசைனில், அதாவது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் மார்க்கெட் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலர் பிளெயின் வயர் எடுத்திருக்கேன். சென்ட்ரலில் ஆரஞ்சு டிசைன் வர மாதிரியும் 2 சைடில் பிளாக் கலர் மிக்சிங்கில் வர மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வயசு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் 8 வயசு 6 அடியிலையும், பிளாக் கலரில் 16 வயசு 6 அடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ பேசிக் நோட்டில் போடுறதுனால இந்த பேஸ்கெட்டை சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம். ஃபினிஷிங்கும் நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் கலர் ஜாயின் பண்ணுறோம். ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரும் பிளாக் கலர் தான் எடுக்கிறோம் பேஸ் போடுறதுக்கு. அதை நான் வந்து கடைசி வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு அதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவையும் வயசு வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக இல்லைன்னா சரிப்படுத்திக்கோங்க. இப்போ அடுத்த ஒயரும் பிளாக் கலர் தான் நம்ம எடுத்து ஜாயின் பண்ணுறோம் ரன்னிங் ஒயரில். ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகள் மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 3வது ஒயர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஒயர்களை ஜாயின் பண்ணி நம்ம நாட்ஸ் போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 8 பிளாக் கலர் ஒயர்ஸை ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரியே எல்லா ஆரஞ்சு கலர் ஒயர்ஸ்லையும் நம்ம ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டுடலாம். மறுபடியும் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஜாயின் பண்ணி முடிக்கணும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிலையும் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில். இப்போ பாருங்கள், இந்த சென்டரில் வந்து ஆரஞ்சு கலர் வர மாதிரி எல்லா வயசையும் கட் பண்ணி வச்சுருந்ததை ஜாயின் பண்ணியாச்சு. ஃபினிஷிங்கில் மறுபடியும் வந்து பிளாக் கலர் 8 ஜாயின் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு வந்து சைடில் வந்து ரன்னிங் ஒயர் எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அதாவது 8 பிளாக்கு, 8 ஆரஞ்சு, மறுபடியும் ஃபினிஷிங்கில் 8 பிளாக்கு. இந்த மாதிரி எல்லா வயசையும் நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு வரிசையும் போட்டு முடித்தாச்சு. இப்போ மறுபடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி போட்டு வந்து பேஸ் வந்து நம்ம முடிக்கணும். இப்போ நம்ம 2வது வரிசை தொடங்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் எந்த அளவுக்கு சைடில் ரன்னிங் ஒயர் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டில் போட்டு பழகுனீங்கன்னா அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் மினி பேஸ்கெட் டுட்டோரியல் வந்து எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் பிகினர்ஸுக்காக. நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இதே மாதிரியே கடைசி வரைக்கும் போட்டு வந்து ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் 2 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணியாச்சு.
இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகள் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போ கீழ் பகுதியில் போடும்போது இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் போடும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். நம்ம திருப்பி வச்சு போடும்போது நமக்கு வந்து போட்டு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டர் லைனை பேஸ் பண்ணி மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அந்த சென்டர் லைன்லேருந்து மேலே வந்து 4 வரிசைகள் போட்டிருக்கோம். சென்டர் லைனோட சேர்த்து மொத்தமாக 5 வரிசைகள் ஆச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சு இந்த பக்கம் போட்டு முடித்தோம்னா நமக்கு மொத்தமாக வந்து பேஸ் கிடச்சிரும். மறுபடியும் வந்து அந்த சென்டர் லைன்லேருந்து 4 வரிசைகள் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடிக்கணும். நான் பாருங்கள் பேஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. பேஸ் போட்டு குச்சி சொருகியிருக்கேன். பாருங்கள் பேஸில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். பேஸ்கெட் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸு கேரி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சி சொருகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லைனில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து பிரித்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி சுற்றி அப்படியே போட்டு வந்து ஹைட் பண்ணி கொண்டு வந்து இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். மொத்தமாக வந்து 9 வரிசைகள் வந்து பேஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து முன்பக்கமாக அந்த ஒயரை கொண்டு வந்து ரன்னிங் ஒயரை கொண்டு வந்து அப்படியே நம்ம கண்டினியூஸாக நாட்ஸ் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரோல் பேஸ்கெட், 3 ரோல் பேஸ்கெட், 1.5 ரோல் பேஸ்கெட், 1 ரோல் பேஸ்கெட், கிராஸ் கட் மெத்தடில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி பீட்ஸ் டிசைன், ஃப்ளவர் டிசைன், டியூப் டிசைன், அது போக டிஃபன் கேரியர் பேஸ்கெட்டு, லஞ்ச் பேஸ்கெட்டு, இந்த மாதிரி எல்லா ஸ்டைல்ஸ்லேயுமே டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அப்படியே நம்ம டைட்டாக அப்படியே வந்து போட்டுக்கிட்டே வாங்க. பேஸ்லேருந்தே வந்து நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ நம்ம அப்படியே சுற்றி வர கண்டினியூஸாக போட்டு இந்த 4 மூலையிலையும் டர்ன் பண்ணி கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்பலாம். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே சுற்றி வர அப்படியே போட்டு கொண்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த வரிசையை நம்ம வந்து சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு. 4 மூலையும் திருப்பியாச்சு. இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி நாட் போடலாம். இந்த மாதிரி நம்ம லேடர் நாட் போடும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நான் மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட்ஸும் இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு போடுற பேஸ்கட்ஸ்க்கெல்லாம் லேடர் நாட் போட்டு தான் போடுவேன். நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே வந்து மெல்ல இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து முன்பக்கமாக மறுபடியும் ரன்னிங் ஒயர் கொண்டு வந்து 2வது வரிசையை தொடங்க வேண்டியதான். இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வரிசைகளுக்கு லேடர் நாட் யூஸ் பண்ணிக்கோங்க.
ரன்னிங் ஒயரை கட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி லேடர் நாட் போட்டு ரன்னிங் ஒயரை ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்த கலர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த நாட்டில் முடிக்கணுமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து போடணும். இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு 5 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. ஆரஞ்சு கலரில் ரன்னிங் ஒயரும் நான் கட் பண்ணிட்டேன். இந்த லேடர் நாட் போட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணி விடணும். நான் பாருங்கள், இந்த ஒயர் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். தெரியுதுங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இடத்துல லேடர் நாட் போட்டு முடித்தோமோ அதுக்கு அடுத்த வரிசையிலேருந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது வந்து ஒரு வரிசை வந்து சுற்றி வர பிளாக்கில் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் டிசைன் வரக்காக அந்த மாதிரி டிசைன் கொடுக்குறோம். நான் பாருங்கள், ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டு வாங்க. இந்த ஒரு வருஷம் வந்து நம்ம பிளாக்கில் வந்து போடும்போது ஒரு பாக்ஸ் டிசைன் கிடைக்கும். அப்படி வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்போது கண்டினியூஸாக உங்களுக்கு ஆரஞ்சு கலரே அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறதுனால அது உங்களோட விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வருஷம் யூஸ் பண்ணும்போது நமக்கு பாக்ஸ் டிசைன் கிடைக்கும். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிசைன் மாதிரி நமக்கு ஸ்ட்ரைப்பட் டிசைனில் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சுற்றி வர போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல லேடர் நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு கட் பண்ணி நான் இன்சர்ட் பண்ணி விட போகிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணணும். நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் பேஸ்கெட் ரெடி பண்ணி பேஸ்கெட்டுக்கு பேஸில் குமிழெல்லாம் கூட வச்சு ஹேண்டில் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் கலர் ஒரு வருஷம் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டது முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 6 வரிசைகள் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு வருஷம் பிளாக் கலர், மறுபடியும் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 9 வரிசைகள் போட்டு ஹைட் பண்ணி இந்த பேஸ்கெட்டில் மொத்தமாக 21 வரிசைகளில் முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மீடியமாக இருக்கும். இந்த ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இந்த பேஸ்கெட் வந்திருக்கு. ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கேன். 2 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். உள் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுவே இந்த பேஸ்கெட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி வர வந்து ஒரு 5 நாட்ஸ் வரைக்கும் மீதி இந்த ஒயர்ஸெல்லாம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு. லேடர் நாட் போட்டிருக்கிறது இந்த இடத்துல தெரியும் பாருங்கள். ஹேண்டிலும் பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து 2 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் வந்து எப்போவுமே போடுவேன். அதுவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. 2 ஒயர்ஸ் வந்து 6 அடியில் வெளி ஒயர் எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து எந்த ஹேண்டில் தெரியுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.